எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் துர்க்கிஷ் பீஸா பிரெட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தின் கிரஸ்ட் பீஸா மாதிரி. இதை நான் ஒயிட் சாஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் சாஸஸ்லேயும் பண்ணலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சாஸஸ் இருக்குது. இதை பற்றிலாம் யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பீட்சா டோ ரெடி பண்ணணும். இந்த டோ கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ணி சாஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சீஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோ ஒரு அதிகபட்சம் 45 to 1 hourக்குள்ளேயே ரைஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பீட்சா மேக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நீங்கள் சாஸஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணிவிட்டு கூட இந்த டோ ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஐடியா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டோ மிக்சிங்க்கு தேவையானது ஃப்ளார், வாட்டர், ஈஸ்ட், ஆலிவ் ஆயில், சுகர் அண்ட் சால்ட். இது தான் தேவையானது. ஸோ இதோட இன்க்ரீடியண்ட்டோட குவான்டிட்டி ரெசிபி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதுக்கு பேரே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அதை ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை. இன்னொன்று, நீங்கள் ஃப்ரெஷ் ஈஸ்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லாங் டைம் ஃபெர்மெண்டேஷன், இந்த சப்பாட்டா ப்ரெட்டுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு பீட்சாக்காக இருக்கட்டும். ஆக்சுவலாக இது ஆத்தென்டிக் கிடையாது. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கேன். ஸோ ஆத்தென்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் பேஸ்டாக பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரெஷ் ஈஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுங்கள். அதை ஆக்டிவேட் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ்லாம் நான் அதை பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஸோ இது தப்பான கைடன்ஸ் நிறைய இருக்குது. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆகும்னா, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அதோட செல்ஃப் அந்த வேல்யூ இருக்குல்ல, அதோட எஃபிஷியன்சி கம்மியாகும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டோ மெத்தடுக்கெலாம் டேரெக்டாக மிக்சிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோ மிக்சிங்க்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாலோட் பை இந்த ஆலிவ் ஆயில், வாட்டர், சுகர், சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆத்தென்டிக் கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு ரெசிபி எல்லோரும் பண்ணக்கூடிய மாதிரி. டோ மிக்சிங்க்கு ஒரு 3 minutes ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆகட்டும். சைடில் ஏதாவது க்ரம்ஸ் இருந்தால் எடுத்து விடுங்க. ஸோ ஸ்பேட்சில் வச்சு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 3 minutes முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6 to 10 minutes அந்த மிஷினோட எஃபிஷியன்சி பொறுத்து இருக்குது. நிறைய பேர் சின்ன மிஷினில் டோ மிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு ஹெவி டியூட்டி கிடையாது. அது என்ன ஆகும்னா, அந்த மிஷின் ப்ரோக் ஆகும். நீங்கள் டோ மிக்ஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கெலாம் ஓகே. பட் இந்த மாதிரி ஹூக் வச்சு பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். அது சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ஒரு சின்ன டைப் மிஷின் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஹெவி டியூட்டி மிஷின் 20 liters இருக்குது, 15 liters இருக்குது. அதை வாங்கிக்கோங்க. அதுதான் ஓரளவுக்காவது மிக்ஸ் பண்ணும். ப்ரிப்பேர் பண்ண டோ போர்ஷன் பண்ணிக்கலாம். நான் 80 grams பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிபெண்டு தான். ஒன்று மட்டும் 60 grams நான் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னதாக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸோ, என்ன மாதிரியான போர்ஷனில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டோவில் பாட்டமில் பேட்ச் ஒர்க் இருக்க மாதிரி செட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒரு டோ ஒரு ட்ரேயில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ளார் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க பாட்டமில். அதுக்கப்புறமா டோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோட் பை லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா டோ ட்ரை ஆகும். இந்த மாதிரி ரேப் பண்ணி ரைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு சைடில் வச்சுருங்க. ஓகே, இப்போ டோ ரைஸ் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் ஒயிட் சாஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. சாஸ் பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாஸில் ரொம்ப பெருசாக இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட. ஸோ அதனால் ஃபைன் சாப் கார்லிக் இந்த மாதிரி போட்டு சாத்தே பண்ணிக்கோங்க. கார்லிக்கோட ஸ்மெல் கொஞ்சம் இதான உடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாலோட் பை மில்க் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1/4 ஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் அண்ட் ஃப்ளார் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளார் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் திக்கானா போதும். இன்னொன்று, ஃப்ளார் ஆட் பண்ணுறப்போ அந்த ரா ஸ்மெல் போகணும். ஃப்ளாரில் இருக்க ரா ஸ்மெல். ஸோ அந்த அளவுக்கு இதாகணும். இன்னொன்று, சாஸ் திக்காகும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பண்ணுறப்போ. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி பட்டர், கார்லிக் ஆட் பண்ணி க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா அதை நல்லா ரெடியூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே. ஃபைனலாக இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அமுல் சீஸ். நான் வந்து இதுவும் வந்து ப்ராப்பராக பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே பண்ணாலும் சரி தான். ஆத்தென்டிக்காக பண்ணுறதுக்கு பார்மசான் சீஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து பார்ஸ்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் பார்ஸ்லி இருந்தால் ஓகே. நான் வந்து ட்ரைடு பார்ஸ்லி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சால்ட் ஓகேவான்னு சொல்லிவிட்டு. சால்ட் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது, ஏன்னா டோலையும் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம், அது சாவரி தான். அதனால் கொஞ்சமாக சால்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சால்ட் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது சாஸில். ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுக்கு சீஸ்லேயும் ஆப்வியஸாக வந்து சால்ட் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெயின் வந்து ப்ரொக்கோலி வந்து கொஞ்சம் வார்ம் இருக்கும், அதில் வந்து புழு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இது பண்ணணும். ஒவ்வொரு இதுலேயும் வந்து பாருங்கள் ஏதாவது வார்ம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாட்டரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வாட்டரில் ஆட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு புழு இருந்தால் கூட வெளியே வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொக்கோலி மட்டும் பார்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நான் ஷோ பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியம் தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஆஃப் டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பீட்சாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியே கட்டிங் சைஸ் இருக்கட்டும். இப்போ வந்து ப்ரொக்கோலி வந்து பிளான்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு பாயிலிங் வாட்டரில் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்ப வந்து அது வந்து சாகி ஆகிடக்கூடாது, ஒரு மாதிரி வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. நீங்கள் ஒரு நைஃப் வச்சு லைட்டாக கட் பண்ணுறீங்கன்னா அது லைட்டாக கட் ஆகணும். ரொம்ப வந்து ஓவர் பாயில் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அது வந்து ஒரு 75% குக்காக இருந்தால் போதும். அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட், பெப்பர் போட்டு நம்ம அதை வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டாக சாத்தே பண்ணி எடுத்துக்கணும். பேலன்ஸ் இருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே அப்படி தான். நீங்கள் வந்து செப்பரேட்டாக தான் வந்து இதை வந்து சாத்தே பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் வந்து ஒரே டைம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்க்கும் குக்கிங் டைம் வந்து டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஜுகினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் குக் ஆகும். இந்த ரெட் கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே வந்து குக் ஆகிடும். ஸோ ஆனியனும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் டன் தான் பண்ணணும். ஸோ அதனால் செப்பரேட்டாக வந்து சாத்தே பண்ணி எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி சால்ட், பெப்பர் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரெடி. டோவும் வந்து ரைஸ் ஆகிடுச்சு, வெஜிடபிள்ஸும் ரெடி, சாஸும் ரெடி. இப்போ வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்கள் ஒர்க்கிங் டேபிளில் ஃப்ளார் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸான டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லென்த்தான ஓவல் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ரோலர் பேன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப் வந்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் இது கொஞ்சம் ஈஸி தான். இதை வந்து லென்த் பண்ணிக்கிட்டு ஒரு வேளை ஷேப் சரியாக வரலன்னா ரொம்ப வேஸ்டேஜ் இல்லாமல் லைட்டாக வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோ வந்து இன்னும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் பேருக்கு சஜஸ்ட் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது என்னோடய ரிக்வெஸ்ட். ஸோ டோ கம்ப்ளீட்டாக வந்து ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ளார்லாம் ஆட் பண்ணி பண்ணதுனால. என்ன பண்ணுங்கள், சாஸை வந்து லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி இல்லைனா மிக்ஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ டோவுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லேயே வந்து மேலே ஒரு லேயரில் அப்ளை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் டாப்பிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மசாலா சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா எக் வாஷ் பண்ணணும். எக் வாஷ் ரொம்ப சிம்பிள். ஒரு எக் எடுத்துக்கோங்க, லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எக் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்க் கூட வந்து லைட்டாக வந்து அந்த லேயரில் வந்து அந்த சைடில் மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணுற இடத்துக்கு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் எப்படி பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் ஃபிங்கர் டிப்ஸை வச்சு லைட்டாக வந்து அதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ஸோ சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு எட்ஜஸில் மட்டும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராஸாக இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா போட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த கார்னரும் அந்த கார்னரும் லைட்டாக பிஞ்ச் பண்ணி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. பீட்சா நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லிஃப்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டாக ஜென்டிலாக பிடிச்சி நீங்கள் லிஃப்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளார் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு
பீட்சாவோட ட்ரே இருக்கும் ஒன்று. ஸோ அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு பேட் மாதிரி இருக்கும். பீஸா பேட்டுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து லைட்டாக ஃப்ளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பார்த்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதை நம்ம ஓவனில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து எக் வாஷ் பண்ணிக்கோங்க டாப்பில். ஸோ டோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து எக் வாஷ் பண்ணிக்கோங்க. மில்க் வாஷ் வேணும்னா மில்க் வாஷ். ஓவன் வந்து ஸ்டோன் இருக்க ஓவன் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது தின் கிறிஸ்ப் பீஸா மாதிரின்றதுனால. ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லாத ஓவன் இருந்தால் இந்த மாதிரி ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சர் வந்து 220 வந்து வச்சுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ப்ரீ ஹீட்டட் ஓவனில். ஸோ இந்த மாதிரி வச்சு அரௌண்ட் 15 மினிட்ஸ் ஆகும் இது கம்ப்ளீட்டாக வந்து பேக் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து சீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். ப்ளஸ் வந்து டாப்பில் சைடில் ஃபுல்லாக வந்து கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஓவனும் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடய டெம்பரேச்சர் என்னென்னு தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் ஓவனில் வந்து லோட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பீட்சா வந்து வச்சு லோட் பண்ணிவிட்டு அது எப்படி அவுட்புட் வருதுன்றதை பார்த்துட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் செப்பரேட்டாக ரீல் போடுறேன். 10 மினிட்ஸ்க்கு மேலே போனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா நான் ரீல்ஸில் கம்ப்ளீட்டாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஜிடபிள் சாத்தே பண்ணுறதுலையா இருக்கட்டும், சாஸ் மேக்கிங்காக இருக்கட்டும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ரெக்வெஸ்ட்டாக கேட்ட மாதிரி இதை முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.